வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றப் போகும் ஒரு தாரக மந்திரம். அதிகம் பேசாதே, செயலில் காட்டு என்று மௌனமாக காரியத்தை சாதிப்பது எப்படி? இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறிய 6 ரகசியங்களைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் சத்தமிடுபவர்களை கண்டு ஒருபோதும் வியப்பதில்லை, சாதிப்பவர்களை கண்டுதான் அஞ்சுகிறது. உங்கள் சுற்றத்தாரை கவனித்து பாருங்கள். யார் அதிகம் பேசுகிறார்கள்? வெற்றியின் உச்சியில் இருப்பவர்களா அல்லது வெறுமனே பகல் கனவு காண்பவர்களா? பல நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி நமது நாக்குதான். நாக்குதான் நமக்கு சனி என்பார்கள். நாம என்ன செய்ய போறோம்? நம்ம அடுத்த பிளான் என்ன? இதையெல்லாம் ஊர் முழுக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் சோஷியல் மீடியாவிலும் போட்டு தங்கள் ஆற்றலை சிதறடிப்பவர்கள் தான் இன்று அதிகம். அது உங்கள் வெற்றிக்கு நீங்களே வைக்கும் கொள்ளி. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை தன் சீடர்களிடம் சொன்னார், யார் ஒருவன் தன் திட்டங்களை செயலாக்கும் முன்பே வெளிப்படுத்துகிறானோ அவன் தன் திட்டத்தின் வலிமையை தன் சொந்த கைகளாலேயே சிதைக்கிறான். சிங்கம் இரை தேடும் போது கர்ஜிப்பதில்லை, அதன் அமைதிதான் அதன் பாய்ச்சலின் வேகம். உங்கள் உழைப்பு இன்று யாருக்கும் தெரியாத இருட்டில் இருக்கட்டும். உங்கள் வலிகள், அவமானங்கள், போராட்டங்களை யாரிடமும் விவரிக்காதீர்கள். உங்கள் வெற்றிக்காக நீங்கள் சிந்தும் வியர்வை துளிகள் கூட சத்தமில்லாமல் மண்ணில் விழட்டும். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் தொடும் அந்த உயரத்தின் சத்தம் உங்களை ஏளனம் செய்தவர்களின் காதுகளை கிழிக்க வேண்டும். 1. உங்கள் பலவீனத்தை மௌனத்தால் மூடுங்கள். சுவாமி விவேகானந்தரின் முதல் எச்சரிக்கை, உங்கள் பலவீனத்தை உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் மறைத்து வையுங்கள். சுவாமிஜி உலகத்தை மிக துல்லியமாக கணித்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பலமாக இருக்கும்போது உங்களை புகழ்ந்து தள்ளும் இந்த சமூகம் நீங்கள் சற்று தளர்ந்து போகும்போது உங்களை முதலில் மிதிக்க துடிக்கும். மனிதர்களின் பொதுவான இயல்பு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் சக்தி வாய்ந்த நபர்களை நோக்கியே ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் வெற்றிகரமாக இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஆனால் உங்களிடம் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது அல்லது நீங்கள் மனரீதியாக உடைந்து போயிருக்கிறீர்கள் என்று தெரிந்த அடுத்த கணமே உங்களை பயனற்றவராக முத்திரை குத்த இந்த உலகம் தயங்காது. தற்காலத்தில், குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா மற்றும் கார்ப்பரேட் யுகத்தில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு மனதிற்கு நெருக்கமானவர்கள் என்று நினைத்து நம்முடைய பயம், கவலை மற்றும் பலவீனங்களை மற்றவர்களிடம் கொட்டிவிடுவது. உளவியல் உண்மை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது பயம் இருக்கும்போது அதை யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் போல தோன்றுவது மனித இயல்புதான். ஆனால் நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதில்தான் ஆபத்தே இருக்கிறது. ஆயுதமாக மாறும் பலவீனம். நீங்கள் இன்று மிகவும் நம்பி உங்கள் மனப்பாரத்தை குறைப்பதற்காக பகிரும் உங்கள் ரகசிய பலவீனம். உதாரணமாக, எனக்கு இந்த மேனேஜரை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு கம்ப்யூட்டர்ல இந்த டெக்னாலஜி தெரியாது, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதே நபரால் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். சுவாமிஜியின் புகழ்பெற்ற உவமை, காயம்பட்டு வழியில் கிடக்கும் ஒரு பாம்பை கண்டால் உலகிலேயே மிக சாதுவான உயிரினமாக கருதப்படும் சிறுவர்கள் கூட பயமில்லாமல் அதன் மீது கல்லெறிந்து விளையாடுவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், உங்கள் காயம் அல்லது பலவீனம் உலகுக்கு தெரிந்துவிட்டால் உங்கள் மீது கல்லெறிய உங்களை வீழ்த்த துணிச்சல் இல்லாதவர்கள் கூட துணிச்சல் பெற்று விடுவார்கள். அலுவலகத்தில், கார்ப்பரேட் வாழ்க்கையில், இன் கரியர் அண்ட் கார்ப்பரேட். ஆபீஸில் உங்களுடன் வேலை செய்பவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்ல, அவர்கள் உங்கள் சக போட்டியாளர்கள். அங்கே போய் என்னால் இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாது, எனக்கு இதை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் மேனேஜ்மெண்ட் உங்களை ஒரு தகுதியற்றவராகவே பார்க்கும். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை விட்டு போய்விடும். தொழிலில், இன் பிசினஸ், ஒரு தொழிலதிபராக உங்கள் நிறுவனத்தில் நிதி நெருக்கடி,
ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்பதை வெளியே காட்டிக்கொள்ளவே கூடாது. உங்கள் பலவீனம் உங்கள் எதிரிக்கு தெரிந்தால் அவன் உங்கள் வாடிக்கையாளர்களை, கிளையன்ட்ஸை தன் வசம் இழுக்க பார்ப்பான். பல நேரங்களில் உறவுகளுக்குள்ளேயே நமது பலவீனங்கள் நமக்கு எதிராக திரும்பும். இவனுக்கு வேறு வழி இல்லை, நாம் என்ன சொன்னாலும் கேட்பான் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வந்துவிட்டால் உங்களை மிக எளிதாக அடிமையாக்கி மணிப்புலேட் செய்து விடுவார்கள். ஒரு கோட்டை எவ்வளவு பிரம்மாண்டமாக இரும்பு சுவர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் கதவுகள் மட்டும் திறந்து கிடந்தால் எதிரி மிக எளிதாக உள்ளே நுழைந்து விடுவான். உங்கள் மனமும் ஒரு கோட்டைதான். உங்கள் பலவீனங்கள் தான் அதன் திறந்த கதவுகள். அதை மௌனம் என்ற பூட்டு போட்டு மூட வேண்டும். கணிக்க முடியாத ஆளுமை, அன்பிரெடிக்டபிள் பர்சனாலிட்டி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உலகம் உங்களை ஒரு பலசாலியாகவே பார்க்கும். உங்களால் என்ன முடியும், என்ன முடியாது என்று யாராலும் கணிக்க முடியாது. நீங்கள் எப்போது தாக்குவீர்கள், எப்போது பதுங்குவீர்கள் என்று தெரியாமல் உங்கள் எதிரி எப்போதும் குழப்பத்திலே இருப்பான். அந்த குழப்பமே உங்கள் முதல் வெற்றி. மறைமுக உழைப்பு. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பலவீனம் இருக்கிறதா, அதை யாரிடமும் விவரிக்காமல் அமைதியாக அந்த பலவீனத்தை உங்கள் பலமாக மாற்றும் வேலையில் இறங்குங்கள். உங்களுக்கு ஆங்கிலம் பேச வரவில்லையா, யாரிடமும் புலம்பாதீர்கள். ரகசியமாக படியுங்கள், பயிற்சி எடுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்வது என்னவென்றால், உங்களுக்குள் எவ்வளவு வலிகள், அவமானங்கள், பயங்கள் இருந்தாலும் அதை உங்கள் தனிமையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீர் ரகசியமாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு அல்லது உங்கள் அறையை விட்டு வெளியே சமூகத்திற்குள் வரும்போது ஒரு இரும்பு மனிதனாக வர வேண்டும். எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையையோ அல்லது ஒரு கம்பீரமான மௌனத்தையோ முகமூடியாக அணிந்து கொள்ளுங்கள். அந்த முகமூடிக்கு பின்னால் இருக்கும் உங்கள் பலவீனங்களை இந்த உலகம் பார்க்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நீ ஒரு சிங்கமாக பிறந்தவன். உன்னை ஒரு ஆடாக நினைத்துக் கொண்டு ஏன் அழுகிறாய்? உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த சிங்கத்தை வெளியே கொண்டு வாருங்கள். சுவாமி விவேகானந்தர். சுருக்கமாக, நீங்கள் கீழே விழுந்தாலும் அந்த சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது. நீங்கள் மீண்டும் எழுந்து நேராக நிமிர்ந்து நிற்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உங்களை பார்க்க வேண்டும். உங்கள் பலவீனத்தை மௌனத்தால் புதைத்து விடுங்கள். 2. செயல்களை மட்டும் பேச விடுங்கள். நாம் வாழும் இந்த நவீன காலகட்டத்தில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போன்ற தளங்கள் வந்த பிறகு மனிதர்களிடம் ஒரு புதிய பழக்கம் தொற்றிக்கொண்டுள்ளது. ஒரு வேலையை செய்ய தொடங்குவதற்கு முன்பே அதை உலகிற்கு அறிவிக்க துடிப்பது. நாளை காலை 5 மணிக்கு எழப்போகிறேன் என்றால் இன்றிரவே அதை ஒரு போஸ்டாக போடுவது. ஜிம்மிற்கு போக தொடங்கும் முன்பே புதிய ஷூ மற்றும் உடைகளை படம் பிடித்து Day 1 ஆஃப் ஃபிட்னஸ் ஜேர்னி என்று தம்பட்டம் அடிப்பது. புதிய தொழில் தொடங்கப் போகிறேன் என்று இன்னும் ₹1 கூட சம்பாதிப்பதற்கு முன்பே விசிட்டிங் கார்டு அடித்து விளம்பரம் செய்வது. சுவாமிஜி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் சொல்கிறார், திட்டங்களை முன்கூட்டியே அறிவிப்பவன் கோமாளி, அதை அமைதியாக முடித்து காட்டுபவனே உண்மையான தலைவன். நாம் ஏன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே அதை மற்றவர்களிடம் ஓடிச் சென்று சொல்கிறோம்? அதற்கு பின்னால் ஒரு ஆபத்தான உளவியல் உண்மை இருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நிர்ணயித்து அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் அல்லது ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் பார்க்கும்போதே உங்கள் மூளையில் டோபமைன் என்ற வேதிப்பொருள் சுரக்கிறது. ஏமாறும் மூளை. அந்த வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி முடித்து விட்டால் உங்கள் மூளைக்கு என்ன பெருமிதமும் திருப்தியும் கிடைக்குமோ அதே திருப்தி அதை வாயால் சொல்லும் போதே கிடைத்து விடுகிறது. விளைவு, உங்கள் மூளை நாம் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்ற ஒரு மாயையான திருப்திக்கு வந்து விடுவதால் அந்த வேலையை செய்வதற்கான உண்மையான உந்துதலையும் வீரியத்தையும் இழந்து சோம்பேறியாகி விடுகிறது. இறுதியில் பேச்சு மட்டுமே மிஞ்சும், செயல் அங்கே தோற்றுப்போகும். சுவாமிஜி இயற்கையை உற்று நோக்கி வாழ கற்றுக் கொடுத்தவர். வானில் மின்னல் வெட்டும் போது என்ன நடக்கிறது? சத்தம் முதலில் வருவதில்லை, ஒளிதான் வெளிச்சம் முதலில் வருகிறது. இடிச்சத்தம் அதன் பிறகுதான் கேட்கும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியின் வெளிச்சம் முதலில் உலகிற்கு தெரிய வேண்டும். அதன் பிறகு உங்கள் புகழ் என்ற இடிச்சத்தம் தானாக பரவ வேண்டும். எதற்கெடுத்தாலும் முன்னரே விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பவன் பலவீனமானவன். பாத்திரம் காலியாக இருக்கும் போதுதான் அது உருளும் போது அதிக சத்தம் போடும். அறிவு நிறைந்த மனிதனும் சாதிக்க துடிக்கும் வீரனும் எப்பொழுதும் அமைதியை மட்டுமே கடைபிடிப்பான். அவனுடைய கவனம் முழுதும் இலக்கின் மீது இருக்குமே தவிர மற்றவர்களின் கைத்தட்டல்களின் மீது இருக்காது. உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் அல்லது உங்களை ஏளனம் செய்பவர்கள் உங்கள் மீது விமர்சனங்களை வீசும்போது அவர்களிடம் வார்த்தைகளால் மல்லு கட்டாதீர்கள். நான் யார் தெரியுமா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா என்ற விவாதங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் மௌனத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுங்கள். நீங்கள் வாயை திறந்து பேசாத போது உங்கள் ஆற்றல் வீணாவதில்லை. அந்த ஆற்றலை அப்படியே உங்கள் உழைப்பில் முதலீடு செய்யுங்கள்.
ஒரு நாள் உங்கள் உழைப்பின் பலனாக உங்கள் வெற்றி அவர்கள் முன் வந்து கம்பீரமாக நிற்கும்போது நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் உழைப்பின் பலன் அவர்களின் வாய்களை அடைக்க செய்யும். இன்றைய நவீன கார்ப்பரேட் மற்றும் பிசினஸ் உலகத்தில் ஸ்டெல்த் மோட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள். அதாவது ஒரு பெரிய நிறுவனம் ஒரு புதிய செயலியையோ அல்லது பொருளையோ கண்டுபிடிக்கும் வரை அதை பற்றிய எந்த ஒரு தகவலையும் வெளியே கசியவிட மாட்டார்கள். ரகசிய அறைகளில் உழைப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் காலையில் திடீரென அதை அறிமுகப்படுத்துவார்கள். உலகமே அதை கண்டு அதிரும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஸ்டெல்த் மோடை கடைபிடியுங்கள். நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எந்த தேர்வுக்கு தயாராகிறீர்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் வேலை செய்யும் அறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் வெற்றியின் செய்திகள் உலகெங்கும் பரவட்டும். சுருக்கமாக, உதடுகள் பேசுவதை நிறுத்திவிட்டு கைகள் வேலை செய்ய தொடங்கட்டும். வார்த்தைகள் காற்றோடு போய்விடும். ஆனால் உங்கள் செயல்கள் மட்டுமே வரலாற்றில் கல்வெட்டாய் நிலைத்து நிற்கும். உங்கள் உழைப்பு இன்று அமைதியாக இருக்கட்டும். நாளை அதன் பலன் உலகை அதிர வைக்கட்டும். 3. முட்டாள்களுடன் விவாதிப்பதை நிறுத்துங்கள். சுவாமி விவேகானந்தர் கூறிய 3வது எச்சரிக்கையான முட்டாள்களுடன் விவாதிப்பதை நிறுத்துங்கள் என்பது உங்கள் வாழ்நாள் நேரத்தையும் மன அமைதியையும் ஆற்றலையும் பாதுகாப்பதற்கான ஒரு மிக முக்கியமான தாரக மந்திரமாகும். இன்றைய 2026 டிஜிட்டல் மற்றும் சமூக வலைதள யுகத்திற்கு இது எவ்வளவு பெரிய பொக்கிஷமான அறிவுரை என்பதை மிக ஆழமாக விரிவாக பார்ப்போம். சுவாமிஜி மனிதர்களை பகுத்தறிந்து பார்ப்பதில் சிறந்தவர். அவர் விவாதங்களை 2 வகையாக பிரிக்கிறார். அறிவாளியுடன் விவாதம். ஒரு புத்திசாலியுடனோ அல்லது முதிர்ச்சி அடைந்த ஒரு நபருடனோ நீங்கள் விவாதிக்கும் போது அங்கே கருத்து பரிமாற்றம் நடக்கும். தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அங்கே அறிவு வளரும். முட்டாள்களுடன் விவாதம். ஆனால் ஒரு முட்டாளுடன் விவாதிக்கும் போது அங்கே அறிவோ தர்க்கமோ இருக்காது. வெறும் சத்தம் மட்டுமே இருக்கும். அவர்களுக்கு உண்மை தேவையில்லை. தாங்கள் பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அறியாமைதான் சரி என்று நிரூபிக்கும் ஈகோ மட்டுமே இருக்கும். அங்கே அறிவு தோற்று போகும். அறியாமை மகுடம் சூடும். சுவாமிஜியின் புகழ்பெற்ற உவமை. கண்ணாடி இல்லாத ஒரு குருடனுக்கு நீங்கள் கையில் விளக்கை ஏந்தி வெளிச்சத்தை காட்டுவது எவ்வளவு வீணான காரியமோ அதுபோலதான் அறிவில்லாதவனுக்கு புத்திமதி சொல்வதும் அவனுடன் விவாதிப்பதும். நீங்கள் எவ்வளவு தர்க்க ரீதியாக பேசினாலும் எவ்வளவு ஆதாரங்களை அடுக்கினாலும் ஒரு முட்டாளால் அதை தன் குறுகிய புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது. மாறாக அவர்கள் உங்கள் வார்த்தைகளை திரித்து பேசி உங்களை சோர்வடைய செய்வார்கள். அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயின் ஒரு முறை விவேகானந்தரின் தத்துவத்தை ஒட்டி ஒரு கூற்றை கூறினார். ஒருபோதும் முட்டாள்களுடன் விவாதிக்காதீர்கள். அவர்கள் உங்களை முதலில் தங்களோட கீழ்மட்ட நிலைக்கு இழுத்து வருவார்கள். பிறகு தங்களோட பல வருட அறியாமை அனுபவத்தை கொண்டு உங்களை மிக எளிதாக தோற்கடித்து விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு சிங்கத்திற்கு புற்களை உண்ண கற்றுக் கொடுக்க முடியுமா? அது அதன் இயற்கை அல்ல. அதுபோலதான் சில மனிதர்கள். அவர்கள் தங்களை சுற்றி ஒரு குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டு வாழ்வார்கள். அவர்களை மாற்ற முயல்வது உங்கள் சொந்த நேரத்தை நீங்களே தீயிட்டு கொளுத்துவதற்கு சமம். நாம் ஏன் பல நேரங்களில் முட்டாள்களுடன் வாதாடுகிறோம்? நான் சொல்வதுதான் சரி, அதை அவனும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மறைமுக ஆசை நமக்குள்ளே இருக்கும். இந்த அங்கீகார தேடல் தான் நம்மை அறியாமலேயே நம்மை விட கீழ்மட்ட புத்தியுடையவர்களுடன் மல்லு கட்ட வைக்கிறது. சுவாமிஜி இதற்கு சொல்லும் தீர்வு: உண்மைக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் காலம் அதை நிரூபிக்கும். அதை நீங்கள் வார்த்தைகளால் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைய நவீன உலகில் இந்த எச்சரிக்கை ஒரு மனநல ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களான எக்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் கமெண்ட்டுகளில் முகம் தெரியாத நபர்களுடன் வாதாடுவதை மக்கள் ஒரு தினசரி பழக்கமாகவே வைத்துள்ளனர். டிஜிட்டல் நோய். உங்கள் மொபைல் திரையில் தெரியும் அந்த முகம் தெரியாத சுயவிவரப்படம் கூட இல்லாத ஒரு நபர் போடும் தேவையற்ற கமெண்ட்டுக்கு நீங்கள் கோபப்பட்டு டைப் செய்யும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். பொருளாதார இழப்பு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பைசா கூட லாபம் கிடைக்கப் போவதில்லை. மாறாக உங்கள் அன்றைய நாளின் நிம்மதியும் உங்கள் இலக்கை நோக்கி ஓட வேண்டிய ஆற்றலும் வீணாகும். யாராவது உங்களை தேவையில்லாமல் வம்புக்கு எடுத்தாலோ அல்லது தவறான கருத்துக்களை உங்கள் மீது திணித்தாலோ லேசாக சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உன் கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று கூட அவர்களிடம் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அதுவும் விவாதத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் முழுமையான அமைதியும் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதுமே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை. புத்திசாலி ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க பார்ப்பான். ஆனால் ஒரு ஞானி அந்த பிரச்சனையே வராதவாறு முட்டாள்களை கண்டதும் விலகிச் செல்வான். சுவாமி விவேகானந்தர் உங்களை ஒரு ஞானியாக இருக்க சொல்கிறார். சுருக்கமாக, வார்த்தைகளால் வெல்வதை விட மௌனத்தால் வெல்வது மேலானது. உங்கள் ஆற்றலை சேமித்து வையுங்கள். உங்கள் இலக்கை அடைய அந்த ஆற்றல் தேவைப்படும்.
முட்டாள்கள் கீழே நின்று கத்தட்டும். நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது கீழே நின்று கத்துபவர்களின் சத்தம் உங்கள் காதுகளுக்கு ஒருபோதும் எட்டாது. 4. உங்கள் அடுத்த நகர்வு ரகசியமாக இருக்கட்டும். சுவாமி விவேகானந்தர் கூறிய 4வது எச்சரிக்கையான உங்கள் அடுத்த நகர்வு ரகசியமாக இருக்கட்டும், கீப் யோர் நெக்ஸ்ட் மூவ் அ சீக்ரெட் என்பது அதிகாரத்தையும் வெற்றியையும் தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் ஒவ்வொரு நபரும் தங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒரு ராஜதந்திர விதியாகும். இன்றைய போட்டி நிறைந்த 2026 உலகிற்கு இது ஏன் மிக முக்கியமான பாதுகாப்பு கவசம் என்பதை மிக ஆழமாக விரிவாக பார்ப்போம். 1. வாளின் தத்துவம், தி philosophy of the sheathed sword. சுவாமிஜி இந்த ரகசிய காப்பு விதியை விளக்குவதற்கு ஒரு அழகான போர் வீரனின் உவமையை கையாள்வார். ஒரு மாபெரும் போர் வீரன் தன் வாளை உறைக்குள் ஸ்கேபர்ட் வைத்திருக்கும் வரைதான் அவனது எதிரிக்கு அச்சம் இருக்கும். ஏனென்றால் அந்த வாளின் நீளம் என்ன, அதன் கூர்மை என்ன, அது எவ்வளவு வேகத்தில் பாயும் என்பது எதிரிக்கு தெரியாது. ஆனால் வாள் உறைக்கு வெளியே வந்துவிட்டால் அதன் பலமும் பலவீனமும் எதிரிக்கு துல்லியமாக தெரிந்துவிடும். அதுபோலதான் உங்கள் திட்டங்களும். அவை உங்கள் மனதிற்குள் ரகசியமாக பூட்டப்பட்டிருக்கும் வரைதான் உங்களுக்கும் உங்கள் லட்சியத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு இருக்கும். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் அதன் நுணுக்கங்களை ரகசியமாக வைத்திருப்பவன் அந்த போரில் பாதி அளவு அப்போதே வென்று விடுகிறான். நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ஏன் மற்றவர்களிடம் ஓடிச் சென்று சொல்கிறோம் என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. மற்றவர்களின் பாராட்டு, desire for praise. நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லும்போது மற்றவர்கள் நம்மை வியப்போடு பார்ப்பார்கள் என்ற ஆசை. தன்னம்பிக்கை குறைவு, செல்ஃப் டவுட். நம்முடைய திட்டத்தின் மீது நமக்கே முழு நம்பிக்கை இல்லாததால் மற்றவர்களிடம் அதை சொல்லி அவர்களின் ஆலோசனையையோ அல்லது அங்கீகாரத்தையோ எதிர்பார்ப்பது. காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் திட்டத்தை முன்கூட்டியே வெளியே சொல்வது என்பது உங்கள் எதிரிக்கு உங்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நீங்களே வரைபடம் மேப் வரைந்து கொடுப்பதற்கு சமம். இந்த உலகம் எப்போதும் வளர்ந்து வருபவர்களைக் கண்டு பொறாமைப்படும் இயல்பு கொண்டது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய போட்டித் தேர்வுக்கு தயாராவதாகவோ அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போவதாகவோ சொன்னால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் முகத்திற்கு நேராக வாழ்த்துகள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களின் அடிமனதில் இவன் நம்மை தாண்டி முன்னேறி சென்று விடுவானோ என்ற ஒரு பயமும் தாழ்வுணர்ச்சியும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகும். அந்த பயம் அடுத்த கணமே மறைமுக பொறாமையாக மாறி உங்கள் வழியில் தேவையில்லாத முட்டுக்கட்டைகளையும் எதிர்மறை ஆற்றலையும் நெகட்டிவ் எனர்ஜியையும் உருவாக்க தொடங்கும். ஒரு சதுரங்க செஸ் ஆட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரன் யார் தெரியுமா? தான் எதற்காக இந்த காயை நகர்த்துகிறோம் என்பதை எதிரிக்கு கடைசி வரை தெரியாமல் வைத்திருப்பவனே சிறந்த ஆட்டக்காரன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்தும் போது எதிரி அதை ஒரு சாதாரண அர்த்தமற்ற நகர்வு என்றுதான் நினைக்க வேண்டும். ஆனால் அது அவனது ராஜாவை காலி செய்யும் இறுதி நகர்வாக, செக்மேட்டாக இருக்க வேண்டும். வேட்டைக்காரன் வலையை விரிக்கும் போது சத்தம் போடுவதில்லை. அவன் அமைதியாக பதுங்குவான். சரியான தருணம் வரும் வரை காத்திருப்பான். அதேபோல உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திரைமறையில் பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கட்டும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உலகமே அதை பற்றி பேசட்டும். அதுவரை நீங்கள் ஒரு மர்மமாகவே மிஸ்டரியாக இருங்கள். இன்றைய நவீன சோஷியல் மீடியா உலகில் நாம் எதை சாப்பிடுகிறோம், எங்கு செல்கிறோம், அடுத்து என்ன வாங்க போகிறோம் என்பதை உடனுக்குடன் பதிவிடுகிறோம். ஓவர் ஷேரிங். இது உங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கும் உங்கள் திட்டங்களின் வெற்றிக்கும் நீங்களே வைக்கும் கொள்ளி. ரகசியம் என்பது பலம். நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தவோ மேனிப்புலேட் செய்யவோ முடியாது. குழப்பமே உங்கள் வெற்றி. நீங்கள் எப்போது எதை செய்வீர்கள் என்று தெரியாமல் உங்கள் எதிரிகள் குழப்பத்திலேயே இருப்பார்கள். அந்த குழப்பம்தான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். சுருக்கமாக, உங்கள் திட்டங்கள் உங்கள் இதயத்திற்குள்ளேயே பூட்டப்பட்டிருக்கட்டும். கங்கை நதி கடலில் சங்கமிக்கும் வரை யாருக்கும் அதன் ஆக்ரோஷம் தெரிவதில்லை. ஆனால் சேர்ந்த பிறகு அதன் பிரம்மாண்டம் உலகிற்கு தெரியும். அதுபோல உங்கள் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும். அதன் பலன் பிரம்மாண்டமாக இருக்கட்டும். எச்சரிக்கை 5. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவனே வெற்றியாளன். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவனே இந்த உலகை ஆள தகுதியானவன்.
நாம் ஏன் அதிகமாக பேசுகிறோம்? ஒன்று அதிகப்படியான கோபத்தில் அல்லது அளவு கடந்த மகிழ்ச்சியில். ஆனால் உணர்ச்சியின் பிடியில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகளும் பேசப்படும் வார்த்தைகளும் ஒருவனின் வாழ்நாள் உழைப்பையே சிதைத்துவிடும். கோபத்தில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் ஆயுதம். சுவாமிஜி கூறுகிறார், உன் எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் முதலில் உன் கோபத்தை வீழ்த்து. காலம் கனிந்து வரும்போது ஒரு கொக்கு தன் இரையை பிடிப்பதற்காக ஒற்றை காலில் அசையாமல் காத்திருக்கும். அதுவரை அதன் கவனம் சிதறுவதில்லை. ஆபீஸிலோ தொழிலிலோ யாராவது உங்களை இழிவுபடுத்தினால் உடனே பதிலடி கொடுக்க துடிக்காதீர்கள். அந்த ஆத்திரத்தை உங்கள் உழைப்பாக மாற்றுங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துவதை விட உங்கள் வளர்ச்சி அவர்களை காயப்படுத்த வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த பழிவாங்கல். எச்சரிக்கை 6. உயரத்தை தொடும் வரை மௌனமாக இருங்கள். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் ஆற்றிய உரை அன்று உலகத்தையே வியக்க வைத்தது. ஆனால் அதற்கு முன் அவர் எத்தனை ஆண்டுகள் அமைதியாக தவம் செய்திருந்தார், எத்தனை நாட்கள் பசியோடு தெருவோரங்களில் அலைந்திருப்பார். அவர் தன் போராட்டங்களை பற்றி யாரிடமும் புலம்பவில்லை. உலகம் அவரை பற்றி அறிந்தது அவர் வெற்றியின் உச்சியை அடைந்த பிறகுதான். உலகம் உங்கள் போராட்டத்தை கண்டு கண்ணீர் சிந்துவதில்லை, உங்கள் வெற்றியை கண்டுதான் மகுடம் சூட்டுகிறது. எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதால் நீங்கள் ஒரு பலவீனமான மனிதராகவே மற்றவர்களுக்கு தெரிவீர்கள். சிங்கம் வேட்டையாடிய பிறகுதான் தன் பற்களை காட்டும். நீங்கள் சாதிக்கும் வரை இந்த உலகம் உங்களை ஒரு பைத்தியமாகவோ அல்லது கோழையாகவோ பார்க்கலாம். அந்த விமர்சனங்களை காதுக்குள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் இலக்கை தொடும் வரை நீங்கள் ஒரு ஊமையாகவே இருங்கள். இவனால் முடியாது என்று சொன்னவர்களின் கண்கள் இவன் எப்படி முடித்தான் என்று வியக்கும் போது கிடைக்கும் அந்த இன்பம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. இனி நீங்கள் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக கேளுங்கள். சொல்வதை விட 2 மடங்கு அதிகமாக செய்யுங்கள். உங்கள் மௌனமே உங்கள் ஆயுதமாகட்டும். உங்கள் செயல்களே உங்கள் குரலாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வெல்க உங்கள் மௌனம்.